ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பூனம் சாரியில் ஒன் லேயர் ஃப்ரில் வச்சு ஃபுல் சர்க்கிள் ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 5 மீட்டரில் சாரியும் 3 மீட்டராக லைனிங் கிளாத்தும் எடுத்திருக்கேன். டாப் போர்ஷனுக்கான கிளாத்தை வந்து இந்த மாதிரி 4 சைடில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிசுறு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டாப் போர்ஷனுக்கான ஹைட்டு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 14 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டரில் இருந்து நம்ம மார்பு பகுதிக்கு கீழே 1 இன்ச்சு விட்டு இந்த அளவு எனக்கு வந்திருக்கு. நான் அதை வந்து நான் வச்சுக்கிறேன். 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம நெக்கோட அளவு, நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரோட அளவு வந்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கான அளவு வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து தான் மார்க் பண்ணிக்கிறேன் 2 பக்கமுமே. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்கோட ஹைட்டு வந்து 4 இன்ச்சஸ், பேக் நெக்கோட ஹைட்டு. சரிங்களா? நான் பேக் நெக்கு வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆம்ஹோலோட உயரம் வந்து நான் 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதில் பாதியை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கர்வ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். மார்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி 2 இன்ச்சை வந்து நான் கூட்டியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? தையலுக்காக. அதே மாதிரி கீழே ஹிப் அளவுமே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதையும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பேக் பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற பார்ட் வந்து பேக் பார்ட். சரிங்களா? அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்கோட அளவு, அதாவது ஃப்ரண்ட் நெக்கோட அளவு 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். லைட்டாக ரவுண்ட் மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாரியை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். முந்தானை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நான் எப்படி மடிக்கிறேனோ இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 சைடு இருக்கணும். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 14 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்லீவுக்காக. சரிங்களா? அடுத்து சாரியில் உள்ள அந்த பார்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. பார்டரை ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து டாப் போர்ஷனுக்கான கிளாத்து வந்து நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். இதுலேயும் நம்மளுக்கு 4 சைடு இருக்கணும். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த பாட்டமில் வந்து அம்பர்லா கிளாத் வருது பார்த்தீங்களா, ஒரிஜினல் கிளாத்தில், அது கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம டாப் போர்ஷனில் பாதி அளவு நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதாவது நம்ம பாட்டம் லென்த்து வந்து 30 இன்ச்சு அப்படின்னா இதில் வந்து 20 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா 1 லேயர் வந்து 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம லேயர் வைக்க போகிறோம். கீழே ஃப்ரில் வச்சு லேயர் வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டேப்பு வச்சுட்டு நம்ம டாப் போர்ஷனில் இருந்து கீழே வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு டோட்டலாக லென்த்து வந்து 35 இருந்துச்சு. நான் இதில் வந்து 24 இன்ச்சு எடுத்துக்கிறேன்.
கீழே வந்து ஃப்ரில்லுக்காக நான் வந்து கூட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம இந்த மெத்தட் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபுல் சர்க்கிளில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? நல்லா ஃப்ளேரெல்லாம் வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, பாட்டமுக்கு தேவையான கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கட் பண்ணது போக மீதி உள்ள கிளாத்தில் தான் நம்ம வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். அதனால் நம்ம அந்த கிளாத்தை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லீவுக்கான கிளாத் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம சைடு ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரி, ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம். ஸ்லீவோட லென்த்து வந்து நான் 11 இன்ச் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் கிட்ட வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு. அந்த அளவு நம்ம இப்போ கோடு போட்டு எடுத்துக்கலாம். மேலேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம எப்பயும் போல் ஸ்லீவ் மார்க் பண்ணுவோம்ல, அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1.5 இன்ச் வந்து கூட்டிக்கோங்க. அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட நடுவில் நம்ம லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்லீவை டாப் போர்ஷனோட கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ கீழேயும் நம்ம எப்பயும் போல் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லைனிங் கிளாத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் டாப் போர்ஷனுக்கு. அதே மாதிரி ஒரிஜினல் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருந்தோம். ரெண்டையும் இணைச்சி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கீழே வந்து நம்ம பாட்டம் பாட்டுக்கான லைனிங் கிளாத்து வந்து நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லென்த் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ டேப் வச்சு நம்ம அளக்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் இருக்குது கிளாத்து. அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பாட்டம் பார்ட் கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஒரிஜினல் கிளாத் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மீதமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து கீழே பாட்டம் பார்ட்டுக்கு ஒரு 10 இன்ச் அளவுக்கு லென்த்துக்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி ஃப்ரில் வைக்கிறேனோ அதே மாதிரி ஃப்ரில் வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அழகாக வந்து குட்டி குட்டியாக ஃப்ரில் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க மிஷினில். ஆல்ரெடி நம்ம பாட்டம் பார்ட்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரிஜினல் கிளாத்தில், அதில் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் இந்த நம்ம ஃப்ரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இன்சைடாக கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பின்னாடி வந்து கட்டுறதுக்காக ஒரு ரோப்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.